ஹாய் ஹலோ வணக்கம் டு குமுதம் வியூவர்ஸ். இன்றைக்கு இதுதான் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக நான் சிந்துஜா சுதாகர். இன்னைக்கு நடந்த சில முக்கியமான சுவாரஸ்ய நிகழ்வுகள் என்னன்றதை பார்த்துடலாம். தமிழகத்துல பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைய தினம் தொடங்கி வச்சிருக்கிறாரு. பொங்கலை முன்னிட்டு 3000 ரூபாய் ரொக்கம், பச்சரிசி, சர்க்கரை, ஒரு முழு கரும்பு உள்ளிட்டவை வழங்கப்படும்னு ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்துச்சு. இதுக்கான டோக்கன்கள் வழங்கும் பணியுமே ரொம்ப தீவிரமா நடைபெற்றுட்டு வந்துச்சு. இந்நிலையில சென்னை ஆலந்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு ரேஷன் கடையில பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகிக்கும் பணியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இன்றைய தினம் தொடங்கி வச்சிருக்கிறாரு. இதைத் தொடர்ந்து தமிழகத்துல இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள ரேஷன் கடைகள்ல பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகிக்கும் பணியும் தொடங்கிட்டாங்க. தமிழகத்துல மொத்தம் 2,22,91,000 குடும்ப அரிசி அட்டைதாரர்கள் இதுல பயன்பெறுவார்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. தைப்பொங்கலுக்கான நல்வாழ்த்துக்களுடன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடமிருந்து தற்போது மக்கள் பொங்கலுக்கான சிறப்பு பரிசு தொகுப்பினை பெற்றுக் கொள்கின்றனர். 3000 ரூபாய் ரொக்க பணம், இலவச வேட்டி சேலை, பொங்கல் தொகுப்பு, கரும்பு என தமிழ்நாடு அரசு பொங்கலை சிறப்பாக கொண்டாட இதோ. 2026 சட்டப்பேரவை தேர்தல் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. வரதுக்கு இன்னும் ஒரு சில மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில யாருடன் கூட்டணி வைக்க போறாங்கன்றது ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. இந்நிலையில எல்லாருமே ஆல்ரெடி லைட்டா எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே பாமக அதிமுகவுடன் அவங்க கூட்டணியை கை கோர்த்திருக்கிறாங்க. அதாவது அன்புமணி தரப்பிலான பாமகவினர் நேற்றைய தினம் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து அதிமுகவுடன் அவங்களான கூட்டணியை உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. இது பார்த்து டென்ஷனான நிறுவனர் ராமதாஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த கூட்டணி ஒரு சட்ட விரோதமானதுன்னு சொல்லியிருக்கிறாரு. இன்றைய தினம் பாமக என்பது தனி ஒரு நபரால் தொடங்கப்பட்ட ஒரு கட்சினும் அதை உரிமை கொண்டாடுறதுக்கு யாருக்குமே எந்த விதமான ஒரு ரைட்ஸுமே இல்லைன்னு சொல்லி அவர் ஆதங்கத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. எனது மகன் எனக்கே வேட்டு வைப்பான்றது எனக்கு அப்போ தெரியாம போயிடுச்சு அப்படின்னு ராமதாஸ் அவர்கள் இன்றைய தினம் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது அவர் பேசியிருக்கிறாரு. கட்சியிலே இல்லாத அன்புமணி கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பது ஒரு கூத்தனும் தான் யாருடன் கூட்டணி வைக்க போறனோ அதுதான் உண்மையானது என்றும் ராமதாஸ் அவர்கள் இன்றைய தினம் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவிச்சிருக்கிறாரு. ஒரு நபர் ஒரு கட்சியோடு ஒப்பந்தம் போட்டாரா கையெழுத்து போட்டாரா அது எனக்கு தெரியாது. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை நான் ஆரம்பித்த கட்சி தனி ஒரு மனிதன் ஆரம்பித்த கட்சி. இதற்கு உரிமை கொண்டாட யாரும் இல்லை. யாருக்கும் உரிமை கொண்டாட தகுதி இல்லை, உரிமை கொண்டாடவும் முடியாது. அன்புமணியின் துரோகத்தை கட்சியினர் எல்லோரும் புரிந்து கொண்டார். கட்சிக்கு அப்பாற்பட்ட பொதுமக்களும் புரிந்து கொள்கிறார். அன்புமணி எங்கே யாரை நிறுத்தினாலும் அவர்களுக்கு மக்கள், பாட்டாளி மக்கள் கட்சி மட்டுமல்ல மற்றவர்களும் ஓட்டு போட மாட்டார்கள். பாமக அதிமுக கூட்டணி உறுதி செய்யப்பட்ட கையோட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று டெல்லிக்கு பயணம் மேற்கொண்டிருந்தார். அங்க மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷாவை சந்தித்து சில முக்கிய விஷயங்கள் பத்தி ஆலோசனை மேற்கொண்டதாகவும் ஒரு சில தகவல்கள் வெளிவந்திருக்கு. இன்றைய தினம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தியாளர்களை சந்திச்சார். இந்த சந்திப்பின் போது ஓ பன்னீர்செல்வம் மற்றும் சசிகலா உள்ளிட்டோர் கட்சியில வரத்துக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு ரொம்பவே உறுதியா சொல்லியிருக்கிறாரு. அண்ட் இதை பத்தி பல முறை பல இடங்கள்ல நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினப்ப அவர் லேசா கோவப்பட்டிருக்கிறாரு. டிடிவி தினகரன் அப்படின்னு செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு எந்த விதமான ஒரு பதிலுமே அளிக்காம அவர் அதை கடந்து போயிட்டாரு. அதிமுக கூட்டணியில இன்னும் பல கட்சிகள் சேர இருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி இந்த சந்திப்புல ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்லியிருக்கிறாரு. ஸோ வரக்கூடிய நாட்கள்ல அதிமுகல எப்ப வேணாலும் எந்த அறிவிப்பு வேணாலும் வரும்னு எதிர்பார்க்கலாம். சம வேளைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து 14வது நாளாக அவங்களோட போராட்டத்தை இன்றைய தினமும் முன்னெடுத்திருக்கிறாங்க.
2021 திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றலனும் சொல்லியும் ஆசிரியர்கள் தொடர்ந்து இந்த போராட்டத்துல ஈடுபட்டு வராங்க. ஆட்சிக்கு வந்து 4 வருடங்களுக்கு மேலாகியுமே இந்த கோரிக்கை பத்தி திமுக கொஞ்சம் கூட கண்டுக்கலன்னு சொல்லிட்டு ஆசிரியர்கள் ரொம்பவே கடுமையா குற்றம் சாட்டி இருக்கிறாங்க. தங்களது கோரிக்கை நிறைவேற்றப்படும் வரை எத்தனை நாட்கள் ஆனாலும் தங்களது போராட்டம் தொடரும் என்றும் அவங்க ரொம்பவே திட்டவட்டமா தெரிவிச்சிருக்கிறாங்க. சமூக நீதி வெல்லட்டும். பொங்கல் தொகுப்பு, லேப்டாப்னு எதை கொடுத்தாலுமே மக்கள் மத்தியில திமுகவின் பாட்சா ஒருபோதும் பலிக்காதுன்னு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருந்தாரு. அதுக்கு எங்களோட பாட்சா மக்கள் மத்தியில பலிக்கலனாலுமே பரவாயில்ல, ஆனா எடப்பாடி போடக்கூடிய இந்த அரசியல் நாடக பாட்சா பழிச்சா அதுவே போதும்னு சொல்லிட்டு திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் கிண்டலா பதில் அளிச்சிருக்கிறாரு. இந்த பாட்சா பல்கேட்டி போட்டோம், அவர் நடத்துறாரு அந்த அரசியல் நாடகம், அந்த பாட்சா பலித்தா போதும். இன்னைக்கு நடந்த சில முக்கியமான சுவாரஸ்யமான நிகழ்வுகள் என்னன்றதை பார்த்தாச்சு. இதே போல அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சிந்துஜா சுதாகர்.